Hello everyone. இது Embedded Systems and IoT ல யூனிட் 1 third lecture. இது வரைக்கும் நம்ம இந்த யூனிட்ல என்னென்ன பார்த்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் 8051 மைக்ரோ கண்ட்ரோலரோட ஆர்கிடெக்சர் பார்த்தோம். அடுத்து அதோட பின் டயகிராம் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோல அடுத்த டாபிக் 8051 ஓட அட்ரஸிங் மோட்ஸ் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான டாபிக், ஆனா இம்பார்ட்டன்டான டாபிக். ஓகேவா? சோ 8051ல என்னென்ன அட்ரஸிங் மோட்ஸ் இருக்கு என்னங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ பாருங்க, first addressing modes என்ன? Addressing modes define how operands data are accessed by the instructions. So வேற ஒன்றும் கிடையாது, நம்ம இதுல ஒரு அசம்பிளி லாங்குவேஜ்ல ஒரு கோட் எழுதுவோம், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுவோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம டேட்டாவை எப்படி அசஸ் பண்றோம் அதை சொல்றதுதான் இந்த அட்ரஸிங் மோடுங்கிறது. ஓகேவா? ஸோ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 அட்ரஸிங் மோட் இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பாருங்க, the 8051 மைக்ரோ கண்ட்ரோலர் supports 5 main addressing modes. ஒரு 5 இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா immediate addressing mode, register addressing mode, direct addressing mode, register indirect addressing mode, index addressing mode. ஸோ இது எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், ஒரே ஒரு லைன் தான் இருக்கும் எல்லாத்துலயுமே. அது எப்படி அசஸ் பண்றாங்கிற மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் immediate addressing mode என்னன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்க, immediate addressing mode, the data is given directly in the instruction. ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே டைரக்டா டேட்டாவை கொடுத்துருவாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படிதான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். ஸோ இது அசம்பிளி லாங்குவேஜ்ல இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். எக்ஸாம்பிளுக்கு MOV A, #25 இருக்கா. ஸோ இது என்ன மீனிங் கேட்டீங்கன்னா, இந்த MOVங்கிறது நம்மளோட என்ன பண்றோங்க சொல்றது. ஸோ இதை OP கோடுன்னு சொல்லுவாங்க, என்ன ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அடுத்து ஏங்கிறது நம்மளோட டெஸ்டினேஷன், இந்த 25ங்கிறது நம்மளோட சோர்ஸ். ஸோ அதாவது என்ன அர்த்தம்னா, MOVனா மூவ் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இந்த சோர்ஸ் இந்த 25 நம்ம ஏக்கு மூவ் பண்ண போறாங்க. ஏங்கிறது ஒரு அக்குமுலேட்டர். ஓகேவா? ஸோ இந்த 25 ஏக்கு மூவ் பண்ண போறாங்க, அவ்வளவுதான். ஸோ இதுல நம்ம டேட்டா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த 25. ஸோ இந்த #25 போட்டிருக்காங்களா, இதான் நம்மளோட டேட்டா. இன்ஸ்ட்ரக்ஷன்லயே நம்மளோட டேட்டாவை டைரக்டா கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் தான் இம்மிடியேட் அட்ரஸிங் மோடு. எதுக்கு இங்க கேஷ் போட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்த வரைக்கும் வெறும் 25 போட்டாங்கன்னா அது அட்ரஸை குறிக்கும். ஓகேவா? சோ வெறும் ஒரு நம்பர் மட்டும் இருந்துச்சுன்னா அது அட்ரஸை குறிக்கும். இப்படி கேஷ் போட்டு 25 போட்டா மட்டும் தான் அதோட வேல்யூ 25ங்கிற அந்த வேல்யூ குறிக்கும். சோ அதனால கேஷ் போட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இப்ப நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்லயே நம்மளோட டேட்டாவை கொடுத்துட்டாங்கன்னா அது பேரு இம்மிடியேட் அட்ரஸிங் மோடு. திஸ் மூவ்ஸ் த வேல்யூ 25 டைரக்ட்லி இன்டு அக்குமுலேட்டர் ஏ. சோ இது என்ன பண்ணும், இந்த 25ங்கிற வேல்யூவை இந்த அக்குமுலேட்டருக்கு மாத்தி விட்டுரும். ஸோ இவ்வளவுதான் இமிடியேட் அட்ரஸிங் மோட்ல. ஸோ நெக்ஸ்ட் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோடு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க. ஸோ எல்லா அட்ரஸிங் மோட்லயும் டயக்ராம் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிடும். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரிஜிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த ரிஜிஸ்டர்ல தான் நம்மளோட டேட்டா இருக்கும், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம ரிஜிஸ்டர் கொடுத்துருவாங்க, அந்த ரிஜிஸ்டர்ல போய் பார்த்தோம்னா நம்ம டேட்டா இருக்கும். ஸோ இதுக்கு பேர் தான் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். பாருங்க, the data is taken from one of the registers. மொத்தம் இதுல 8 ரிஜிஸ்டர் இருக்கு. R0 R7 வரைக்கும் ஒரு 8 ரிஜிஸ்டர் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு ரிஜிஸ்டர்ல நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் எதுனா அதே மாதிரிதான் MOV A, R3. ஸோ இது என்ன அர்த்தம், இந்த R3ல தான் நம்ம டேட்டா இருக்கு. R3ங்க ஒரு ரிஜிஸ்டர், R3ல தான் நம்ம டேட்டா இருக்கு. அந்த டேட்டாவை இந்த அக்குமுலேட்டருக்கு மாத்துறோம். ஓகேவா? ஸோ பாருங்க, மூவ்ஸ் த வேல்யூ ஃப்ரம் ரிஜிஸ்டர் R3 இன்டு அக்குமுலேட்டர் A. ஸோ இதான் ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட். நம்ம டேட்டாவை டைரக்டா கொடுக்காம ஒரு ரிஜிஸ்டர்ல கொடுத்துருக்காங்க, அந்த ரிஜிஸ்டர் என்னங்கிறத நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருவாங்க. ஸோ முடிஞ்சா இது ரெண்டாவது அட்ரஸிங் மோட். மூணாவது டைரக்ட் அட்ரஸிங் மோடு. ஸோ இந்த டைரக்ட் அட்ரஸிங் மோட குழப்பிக்காதீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது இமிடியேட் அட்ரஸிங் மோடு. இமிடியேட் அட்ரஸிங் மோட்னா நம்ம டேட்டாவை இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. டைரக்ட் அட்ரஸிங் மோட்னா வேற. ஓகேவா? ஸோ டைரக்டா கொடுத்துருக்காங்கன்னு குழப்பிடாதீங்க. ஸோ டைரக்ட் அட்ரஸிங் மோட்னா என்னன்னு பாருங்க, டயக்ராம்ல பாருங்க. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு மெமரி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தோம்னா நம்ம வேல்யூ இருக்கும். ஓகேவா? இவ்வளவுதான். இன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்ம அட்ரஸ் கொடுத்துருவாங்க, அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தோம்னா நம்ம வேல்யூ இருக்கும். அதனால இது டைரக்ட் அட்ரஸிங் மோடு, டைரக்டா அட்ரஸை கொடுக்காங்க. ஓகேவா? ஸோ இமிடியேட் அட்ரஸிங் என்ன பார்த்தோம், டைரக்டா வேல்யூ கொடுத்துருவாங்க. இதே டைரக்ட் அட்ரஸிங் மோட்ல டைரக்டா அட்ரஸை கொடுக்காங்க. ஓகேவா? ஸோ அவ்வளவுதான். ஸோ இப்ப பாருங்க, the instruction directly specifies the internal RAM address. ஸோ RAM address ஒரு மெமரி அட்ரஸ் கொடுத்துருவாங்க, where the data is present. அந்த அட்ரஸ்ல தான் நம்ம டேட்டா இருக்கு.
எக்ஸாம்பிள் பாருங்க, மூவ் ஏ 30 ஹச். ஸோ இந்த ஹச்னா வேற ஒன்றும் கிடையாது, ஹெக்ஸாடெசிமல் அர்த்தம். ஸோ வெறும் 13 போட்டா அது இன்டிஜர், ஹச்னா ஹெக்ஸாடெசிமல் அர்த்தம். ஸோ இங்க கேஷ் போடல பாத்தீங்களா? ஸோ கேஷ் போடலன்னா என்ன சொன்னேன், அட்ரஸ்ன்னு சொன்னேன். ஸோ இதே கேஷ் போட்டு 30 ஹெச்னு கொடுத்தாங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் வேல்யூக்கு போயிடும். இது கேஷ் கொடுக்கல அப்படின்னா அதோட அட்ரஸ்ன்னு அர்த்தம். ஸோ 30 ஹெச்ங்கிற அட்ரஸ்ல நம்ம டேட்டா இருக்கு. மூவ்ஸ் த வேல்யூ ஃப்ரம் ரேம் லொகேஷன், அந்த மெமரி லொகேஷன்ல இருந்து நம்ம அக்குமுலேட்டருக்கு டேட்டாவை மூவ் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இதான் நம்மளோட டைரக்ட் அட்ரஸிங் மோடு. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ல அட்ரஸை கொடுத்துடுறாங்க. ஸோ 3வது முடிஞ்சா, அடுத்து 4வது ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு. ஸோ ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் என்னங்கிறத டயக்ராம்ல பாருங்க, புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரிஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க, அந்த ரிஜிஸ்டர்ல மெமரி அட்ரஸ் கொடுத்துருவாங்க. அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தா நம்மளோட டேட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன பண்றாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு ரிஜிஸ்டர் கொடுத்துருக்காங்க, அந்த ரிஜிஸ்டர்ல அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தோம்னா நம்ம டேட்டா இருக்கு. ஸோ இதனாலதான் இதை ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் சொல்றாங்க. அதாவது அட்ரஸ டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா ரிஜிஸ்டர்ல வச்சிருக்காங்க, அதனால ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். ஓகேவா? சோ பாருங்க, the address of the data is stored in registers R0 or R1. ஸோ R0 இல்லைன்னா R1ங்கிற ரிஜிஸ்டர்ல நம்ம டேட்டாவோட அட்ரஸ கொடுத்துருப்பாங்க. டேட்டாவை கொடுக்க மாட்டாங்க, டேட்டாவோட அட்ரஸ கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தா நம்ம டேட்டா இருக்கும். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, மூவ் R0, 40 ஹெச். ஸோ 40 ஹெச்ங்கிற அட்ரஸ வந்து நம்ம R0ல கொடுத்துருக்காங்க, ரிஜிஸ்டர்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் மூவ் ஏ, at R0. ஸோ இந்த at R0னா வேற ஒன்றும் கிடையாது, R0ல இப்போ ஒரு அட்ரஸ் இருக்கு, 40 ஹெச்ங்கிற அட்ரஸ் இருக்கு. அந்த அட்ரஸ்ல உள்ள வேல்யூவை தான் at R0ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த அட்ரஸ்ல உள்ள வேல்யூவை நான் அக்குமுலேட்டர் ஏக்கு மாத்த போறேன். இவ்வளவுதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் R0ல நான் அட்ரஸை மாத்தி வச்சிருந்தேன். அடுத்து அந்த அட்ரஸ்ல உள்ள வேல்யூ அதை எப்படி எடுக்கணும், அட்ன்னு போட்டு R0. ஸோ அந்த அட்ரஸ்ல உள்ள வேல்யூ அக்குமுலேட்டருக்கு மாத்துறேன். ஓகேவா? ஸோ இப்படிதான் ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் பண்றோம். இட் யூசஸ் த வேல்யூ இன் R0 as a pointer to fetch data from memory. ஸோ நம்ம R0ல ஒரு அட்ரஸ் இருக்கா, அதை வந்து பாயிண்டரா, ஸோ இங்க இருந்து இங்க பாயிண்ட் பண்ணுது, பாயிண்டரா யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதான் ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். அட்ரஸை இன்டைரக்டா ரிஜிஸ்டர்ல கொடுத்துருக்காங்க. 4வது முடிஞ்சா, நெக்ஸ்ட் 5வது இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட். ஸோ ஃபர்ஸ்ட் டயக்ராம் பாருங்க, டயக்ராம் புரிஞ்சிச்சுன்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ டயக்ராம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஃபர்ஸ்ட் அட்ரஸ் கொடுத்துருவாங்க, அதே மாதிரி ஒரு ரிஜிஸ்டரும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர்ல என்ன இருக்கும், அதுலயுமே ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்லயும் ஒரு அட்ரஸ் இருக்கும், ஒரு ரிஜிஸ்டரும் கொடுத்துருப்பாங்க, அந்த ரிஜிஸ்டர்லயும் ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த 2 அட்ரஸையும் சேர்த்தா மட்டும்தான் நமக்கு டேட்டா இருக்கிற அட்ரஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் கான்செப்ட். இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு அட்ரஸும் கொடுத்துருப்பாங்க, ஒரு ரிஜிஸ்டரும் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிஜிஸ்டர்ல போய் பார்த்தா இன்னொரு அட்ரஸ் இருக்கும். ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்த அட்ரஸும் ரிஜிஸ்டர்ல உள்ள அட்ரஸையும் சேர்த்தா மட்டும்தான் நம்ம டேட்டா இருக்க அட்ரஸ் நமக்கு கிடைக்கும். இப்படி இருக்கிற பேர் தான் இண்டெக்ஸ்டு அட்ரஸிங் மோட். ஓகேவா? ஸோ இப்போ தியரி பார்ப்போம். இண்டெக்ஸ்டு அட்ரஸிங் மோட் யூஸ்டு டு அசஸ் டேட்டா ஃப்ரம் ப்ரோக்ராம் மெமரி யூசிங் அன் இண்டெக்ஸ். ஸோ நம்ம ப்ரோக்ராம் மெமரி ரோம் பார்த்தோம்ல, அதுல இருந்து நம்ம டேட்டா அசஸ் பண்ணணும்னா இந்த இதை யூஸ் பண்ணா மட்டும் தான் வரும். இந்த அட்ரஸிங் மோட் யூஸ் பண்ணா மட்டும் தான் ப்ரோக்ராம் மெமரில இருந்து நம்ம டேட்டா அசஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு சின்டாக்ஸ் பாருங்க, மூவ் சி. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வரைக்கும் நம்ம மூவ் மட்டும் தான் பார்த்தோம், எம்ஓவின்னு மட்டும் தான் பார்த்தோம். நீங்க எக்ஸ்ட்ராவா சி எழுதணும். ஸோ கவனமா எழுதிக்கோங்க, மூவ் சின்னு தான் எழுதணும். ஓகேவா? அடுத்து எப்பயும் போல நம்மளோட அக்குமுலேட்டர். அடுத்து நம்ம சோர்ஸ் எப்படி இருக்கணும்னு பாருங்க, அட் ஏ பிளஸ் டிபிடிஆர். இந்த டிபிடிஆர்னா வேற ஒன்றும் இல்லை, டேட்டா பாயிண்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்றேன், மூவ் சி ஏ கமா அட் ஏ பிளஸ் டிபிடிஆர். ஸோ நம்ம இப்ப என்ன சொன்னேன், 2 அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, 2 சேர்த்தாதானே நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஒரு அட்ரஸ், இது ஒரு அட்ரஸ், 2 சேர்த்து அந்த இடத்துல உள்ள வேல்யூ அட் எதுக்கு யூஸ் பண்ணோம், அந்த அட்ரஸ்ல உள்ள வேல்யூ எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த 2 அட்ரஸையும் சேர்த்து வர்ற அட்ரஸ்ல உள்ள வேல்யூவை எடுத்து நான் அக்குமுலேட்டருக்கு மாத்துறேன். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கும்போது புரியும். ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க, இதோட சின்டாக்ஸ் இப்படிதான் இருக்கணும்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, மூவ் டிபிடிஆர் 2000 ஹெச். ஸோ இங்க என்னடா மூவ் மட்டும் போட்டிருக்காங்க பாக்காதீங்க, இது நம்ம நார்மலா பண்றது. இங்கதான் நம்ம இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோட் யூஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மலா டிபிடிஆர்ல
ஒரு அட்ரஸ் செட் பண்ணி வச்சுக்கோங்க, செட் பேஸ் அட்ரஸ். ஸோ டிபிடிஆர்ல ஒரு அட்ரஸ் இருக்கு. அதே மாதிரி மூவ் A,04H, இது வந்து ஆஃப்செட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இந்த ஏலையும் இந்த ஏங்கிற அக்குமுலேட்டர்லயுமே ஒரு அட்ரஸ் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு 2 அட்ரஸ் கிடைச்சிருச்சா, டிபிடிஆர்ல ஒரு அட்ரஸ் இருக்கு, ஏல ஒரு அட்ரஸ் இருக்கு. இந்த ரெண்டையும் சேர்த்தா மட்டும்தான் நம்ம டேட்டா இருக்க அட்ரஸ் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பேர் பேஸ் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, ரெண்டாவது அட்ரஸ் பேர் ஆஃப்செட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ பாருங்க, மூவ் சி A, at A plus DPTR. ஸோ டிபிடிஆர்ல ஒரு அட்ரஸ் இருக்கு, ஏல ஒரு அட்ரஸ் இருக்கு. அந்த ரெண்டையும் சேர்த்தா ஒரு அட்ரஸ் வந்துடும். அந்த அட்ரஸ்ல உள்ள வேல்யூவை எடுத்து ஏல மூவ் பண்றேன். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோடு. ஸோ நீங்க லைட்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா எழுதிடலாம். ரீட் ஃப்ரம் ரோம் அட்ரஸ் 2004H. ஸோ இங்க 2000H ஒரு அட்ரஸ் இருந்துச்சு, 04H ஒரு அட்ரஸ் இருந்துச்சு. ரெண்டையும் சேர்த்து 2004H தான் நம்மளோட ரோம் அட்ரஸ். அதுல உள்ள டேட்டாவை தான் நம்ம ரீட் பண்றோம். ஓகேவா? ஸோ இவ்வளவுதான் இண்டெக்ஸ் அட்ரஸிங் மோடு. ஸோ நம்ம 5 அட்ரஸிங் மோடு முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிள் தானா? ஃபர்ஸ்ட் இமிடியேட் அட்ரஸிங் மோட்னு பார்த்தோம். இமிடியேட் அட்ரஸிங் மோட்ல நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்லயே நம்ம டேட்டாவை கொடுத்துருவாங்க. ரெண்டாவது ரிஜிஸ்டர் அட்ரஸிங் மோட்னு பார்த்தோம். அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரிஜிஸ்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த ரிஜிஸ்டர்ல நம்ம டேட்டா இருக்கும். புரிஞ்சா? அடுத்து மூணாவது டைரக்ட் அட்ரஸிங் மோட்னு பார்த்தோம். இதுல என்ன கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ல அட்ரஸ் கொடுத்துருவாங்க, அந்த அட்ரஸ்ல நம்ம டேட்டா இருக்கும். ஸோ டைரக்டா அட்ரஸ கொடுத்துருவாங்க. நாலாவது என்ன பார்த்தோம், ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு. ஸோ நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ல ரிஜிஸ்டர் கொடுத்துருப்பாங்க, அந்த ரிஜிஸ்டர்ல அட்ரஸ் இருக்கும், அந்த அட்ரஸ்ல போய் பார்த்தோம்னா நம்ம டேட்டா கிடைச்சிரும். ஸோ அட்ரஸை டைரக்டா கொடுக்காம இன்டைரக்டா ஒரு ரிஜிஸ்டர்ல வச்சிருக்காங்க, அதனால இதை ரிஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடு சொல்றாங்க. அடுத்து இண்டெக்ஸ்ட் அட்ரஸிங் மோடு. இதுல என்ன பண்ணிருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு அட்ரஸும் கொடுத்திருப்பாங்க, ஒரு ரிஜிஸ்டரும் கொடுத்திருப்பாங்க, அந்த ரிஜிஸ்டர்ல ஒரு அட்ரஸ் இருக்கும். இந்த 2 அட்ரஸையும் சேர்த்தா மட்டும்தான் நம்ம டேட்டா இருக்கிற அட்ரஸ் கிடைக்கும். இதுதான் இண்டெக்ஸ்ட் அட்ரஸிங் மோட். ஸோ இவ்வளவுதான் அட்ரஸிங் மோட் உள்ள 5 டைப்ஸ். ஸோ ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.